அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் சூரவி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்முக கலைஞர் மல்டி டேலண்ட் உள்ளவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு ஓவியர், அனிமேட்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நடிகர், இந்த மாதிரி அவரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவர் வந்து கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்கெல்லாம் ஒரே சமயத்தில் வந்தவங்க தான். இவர் வந்து ஓவியக் கல்லூரியில் அவரு நான் எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான், என்னுடைய நண்பர் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து வெளிநாடுகள் சென்று நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. சமீபத்தில் வந்த பாட்டில் ராதா படத்துலையும் நடிச்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர் ஜே.பி. குமார். வணக்கம் ஓவியர் ரவி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் வந்து மல்டி டேலண்ட்னு தெரியும். அதாவது மிமிக்ரி பண்ணுவீங்க, அனிமேஷன் பண்ணுவீங்க, ஓவியம் பண்ணுவீங்க. ஆனால் சமயத்தில் வந்து நான் வந்து ஒரு படத்தில் உங்களை பார்க்க வேண்டியது இருந்தது. பார்த்துட்டீங்களா? அது வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான், பட் அது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முதல்ல டைரக்டர் தினகரன் சிவலிங்கம் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு வந்து எனக்கு இந்த ஒரு படத்தில் சின்ன ரோல் கிடைச்சாலும், நான் என்னமோ 10 படம் நடிச்சிருந்தா கூட இந்த ஒரு படத்தில் வர அந்த பேர் வந்திருக்குமான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் ஜேபி, நீங்கள் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஆன் ஸ்டேஜில் நம்ம தலைவர்கள் மாதிரி ஏதாவது கெட்டப் போட்டிருக்கீங்களா? தலைவர்கள் மாதிரின்னா மகாகவி பாரதியாருடைய கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அப்படியா? இது வந்து ஸ்கூல் பசங்களே செய்வாங்களே. அது இல்ல, மகாகவியுடைய கெட்டப் போட்டு அவருடைய கவிதையை கமல் சாருடைய வாய்ஸ்ல பேசியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. அதாவது, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உயர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழப்பருவம் எழுதி கொடுங்கூற்றுக்கிற என்ன பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ, அந்த மாதிரி பேசுறேன். சூப்பர், ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. இது வந்து நிறைய கைத்தட்டல் பாராட்டுகள் வந்தது. இது மட்டும் இல்லை, ஏபிஜே அப்துல் கலாமோட கெட்டப் போட்டு கூட நான் பண்ணியிருக்கிறேன். அப்படியா? நீங்க வந்து சைனீஸ் மாதிரில இருக்கீங்க. என்னங்க சைனீஸ் நான் அப்படின்னு சொன்னேன். நான் என் மூஞ்சிகள்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மேக்கப் எல்லாம் போட்டாலும் அது வராது அப்படின்னு. ஆனா அவங்க வந்து ஈவெண்ட் பண்றவங்க நீங்க வந்து பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது வந்து உலக புகழ் பெற்ற பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வராங்க உலகத்துல இருந்து. சைனா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியான்னு வராங்க. நீங்க நடிகர் மாதிரி எல்லாம் பேச யாருக்கும் தெரியாது. ஏபிஜே அப்துல் கலாமானா இந்த உலகத்துக்கே தெரியும். நீங்க அந்த கெட்டப்போட வந்தா நல்லா இருக்கணும். எவ்வளவு சொல்லி பார்த்தேன். உடனே ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் 3 மணிக்கெல்லாம் மேக்கப்போட ரெடி ஆக சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாம் மேக்கப்லாம் போட்டேன். ஆனா எனக்கு சிரிப்பா இருந்தது. நான் எதுவும் ஜாக்கி சான் மாதிரியோ இல்ல புருஸ்லி மாதிரி போட்டா கூட சைனீஸ் மூஞ்சிக்கெல்லாம் செட் ஆகும். இதெல்லாம் சரி இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஈவெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டோம். சரி நம்ம பண்ணலான்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன நான் தப்பிச்சேன்னா அவர் மாதிரி பேசிட்டேன். அந்த வாய்ஸ்ல பேசுனதுனால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் லைட் எல்லாம் வச்சு ஸ்பாட் லைட் போட்டு அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். அது எப்படின்னா, குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உறங்கும் போது காண்பதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அண்டின் தமிழ் கிளாசிக்கல் புறநானூறு இசேன் கனின் பூங்கொன்றனார் யாதும் ஒரே யாவரும் கேளீர், which means the world citizen and every citizen with my own kith and kin. அதாவது அனைவரும் ஒன்றுதான், உலகம் நமக்கானதுதான் என்று இதன் பொருள். ஜெய்ஹிந்த். சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவேன். இதில் நிறைய தப்புகளும் வரும், பட் இருந்தாலும் தைரியத்தோடு பண்ணிடுவேன். அது சக்சஸ் ஆகும். ஆனால் இது வந்து எப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், முயற்சி பண்ணி பார்ப்பேன்.
இப்போ நீங்க விஜய் அஜித் மாதிரி எல்லாம் பேசுவீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பேசுவீங்களா? அண்ணா வணக்கங்கண்ணா. ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ளை லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கண்ணா. அண்ணா நீங்கள் வந்து இங்கே ரவி டாவன்சின்ற ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் தானே? அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கண்ணா. நிறைய பேரை உருவாக்குறீங்க, நிறைய ஓவியர்கள் எல்லாம் உருவாக்குறீங்க. இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் சீல்டெல்லாம் கெட்டப்லாம் பண்ணி பயங்கரமாக தூள் கழுவிட்டீங்கண்ணா. இது விஜய். ஆஹ், எப்படி இருக்க ரவி? நல்லா இருக்கியா? இந்த பார்த்த உடனே பழைய நினைவெல்லாம் வருது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும், நீ நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாவார் நவார் give up. இது அஜித். விஜய் சேதுபதி எங்க? இங்க. ஓ, அப்ப குஸ்லிம் வந்துட்டீங்க. விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் நிறைய மோட்டிவேஷனா நிறைய டைலாக்லாம் ஒரு படத்தில் இப்போ வைக்கிறாரு. அதில் ஒரு டைலாக் ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன டைலாக்னா, ஒருத்தன் வரணும்னு ஆர்டர் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்க, நீ என்ன தான் கேட்டு சாத்தி தாப்பில் இழுத்து பூட்டு போட்டா பூட்டு லாக் ஆகுது. ஏன்னு கேளு. ஏன்? ஏன்னா சாவி அவங்கட்டு இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்கீங்க, நல்லா சூப்பராக இருக்கீங்க, நல்லா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி பேசுனா விஜய் சேதுபதி. சரி, அதெல்லாம் ஓகே. நீங்க வந்து விஜய் டிவியில் எப்படி கலந்துக்கிட்டீங்க? விஜய் டிவியில் எப்படி கலந்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நான் சின்ன வயசுலேருந்து மிமிக்ரினா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் டிவியில் கலக்க போகுது, யாரில் வருது அப்படின்னோடனே சரி நான் கலந்துக்கணும் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் தேடிட்டு போகிறேன். ராம் தேட்டரில் தான் ஆடிஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு கோடம்பத்தில் இறங்கிட்டா அந்த ராம் தேட்டர் எங்கன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கேன். அங்கே இன்னொருத்தர் நின்று இருக்காரு. யாரு? அவருக்கு பயங்கர பிரபலமான நடிகர் இப்போ. அப்படியா? ஆமா, பெரிய ஸ்டார். நண்பர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவரும் அங்க நின்று இருக்காரு. அவரும் ஆடிஷன் வந்திருக்காரு. ஆக்சுவலி பார்க்க போனா அவரும் வந்து அப்பதான் என்டர் ஆகுறாரு ஆடிஷன்ல. அவரும் பண்றாரு, நானும் ஆடிஷனுக்கு கலந்துக்கிட்டேன். அப்ப என்னன்னா, டைரக்டர் தாம்சன் வந்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பண்ணி காட்டுங்க எல்லாரும் அப்படின்னாரு. அப்போ வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு டைலாக் வச்சுதான் வந்து நிறைய பேர் இந்த டைலாக் இவர் பேசினா எப்படி இருக்கும், அவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அப்ப நானும் ஒரு டைலாக் எடுத்து இதை வந்து இவரெல்லாம் இப்படி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக். அது என்ன டைலாக்னா, பார்த்திபன் சார் வந்து ஒரு படத்துல பேசியிருப்பாரு. நெறிஞ்சில ராவுல சில்லாஞ்சி ராந்துல சந்துல ஒரு பொந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சில, அந்த பொண்ணு பேரு அஞ்சல. அஞ்சல அவ நெஞ்சில சில பேச்சில பல ராத்துல வருந்துட்டான் கையில அணைச்சுக்கிட்டான் மெய்யில. அந்த பையில அடிக்க அஞ்சல காலிச்சுப்புல எடுத்துட்டுப்புல போட்ட பொருளை மூச்சு வரல பொறுக்கி பையில நிம்மற முடியல. அவளை பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம், இதோட விட்டுடலாம். இப்படி ஒரு டைலாக் இது. இந்த டைலாக் வந்து ஷாருக்காசன், அதாவது இது வந்து ஒரு ரொம்ப 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 லோக்கலா சென்னை ஸ்லாங்க்ல வந்து பார்த்திபன் சார் பேசியிருப்பாரு. சம்பந்தமே இல்லாத ஒரு ஆக்டர் ஷாருக்காசன், ரொம்ப சாஃப்டான கேரக்டர். கமலஹாசன் அண்ணன் தெரியுங்க, அவர்கிட்ட இந்த டைலாக் கொடுத்தனா அவர் எப்படி பேசுவாருன்னு ஆடிஷன்ல நான் பேசிக்கிறேன். எல்லாரும் பயங்கர சிரிச்சுட்டாங்க. அதாவது ஷாருக்காசன் இந்த டைலாக் எப்படி பேசுவாருன்னா, நெறிஞ்சில ராவும் சிலாஞ்சி ராந்துல அதோ அந்த சந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சில, அந்த பொண்ணு பேரு அஞ்சலன்னு நினைக்கிறேன். இதை தவிர எனக்கும் அஞ்சலிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு பேசுனேன். சரி, இவரு தான் இப்படி பேசுறாருனாக்கா வேற ஒரு சாஃப்டான கேரக்டர் பூர்ண விஸ்வநாதன். அப்போ வந்து பயங்கர ஃபேமஸ் அவரு. படமாறு இந்த மாதிரி படங்கள்லாம் வச்சு எப்போ பார்த்தாலும் நாட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு ஜாலியாக. ஆனால் அவர் பேஸ்ல வந்து ஒரு இன்னசென்ட், அவர் ஒரு பயங்கரமான ஒரு குணச்சித்திர நடிகர் பூர்ணநாதன் அவர்கள். அவர் வந்து பேசினா யோசித்து பாருங்க, இந்த பெரிய டைலாக் அவர் பேசினா எப்படி இருக்காங்க. ஈஸ்வரா, என்ன டைலாக் கிடையாது, இதெல்லாம் என்னால பேச முடியாது. நெருஞ்சில ராவுல சிலாஞ்சி ராந்துல சந்துல பொந்தெல்லாம் என்னால போக முடியாது.
அஹ் எனக்கு மயிலாப்பூர்ல மந்திரம் பண்ணணும், மந்திரம் பண்றதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நேரா நான் மயிலாப்பூர் போகணும். இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கொடுத்து காலங்காலத்துல என்ன மண்டை சூடாகுது அப்படின்னு பேசணும்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி டைலாக் வந்து இவர் பேசினா எப்படி இருக்கும், ஒரு சின்ன கற்பனை. டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் நிறைய பண்ணுங்க, நீ செலக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம யாரு யாரு? இது யாரு சொன்னா நின்று இருந்தாரு அங்க, சிவகார்த்திகேயன் சொன்னீங்க. அவரும் நின்று இருக்காரு. அவரும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவரு என்ன பண்ண போறாருன்னு. ம். அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி, ஆமாமா. அதாவது சினிமாவில பேசுற டைலாக் இல்ல, ம். அவர் ஆன் ஸ்டேஜ்ல ஒரிஜினலா பேசுவார் தெரியுமா. ஆமா. நான் உண்மையிலே புதுசா பாக்குறேன் நான். அப்போ ம். இப்படி கூட பண்ணலாமா ரஜினிகாந்த் சாருடைய வாய்ஸ்ன்னு சிவகார்த்திகேயன் அவரு வந்து பேசுறாரு. பேசுறாரு. நான் கேட்டிருந்தேன் அவரு எப்படி பேசுனாருன்னா, ம். இதுல நீங்க நல்லா யோசிக்கணும். ஆ. ரஜினிகாந்த் வாய்ஸ் பேசல, சிவகார்த்திகேயன் வந்து அவர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து ம். ரஜினிகாந்த் வாய்ஸ் பேசுறாரு. பேசுறாரு. ஆமா. இதுல 2 பேரும் இருக்காங்க. அப்படி பாருங்க. அதை நீங்க பண்ண போறீங்க. இப்ப அது எப்படி பேசுனாங்கன்னா பார்த்ததுனால சொல்றேன். சரி சரி. அவருக்கு வருகை தந்திருக்கோம். ம். பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, என்னை உலகத்தை தெய்வ உலகம் மக்களே. அதாவது நானும் வைரமுத்து சார் அவர்களும் மேலே உட்காந்து மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தோம். ஒரு கால் வந்தது. சார் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்களே, படம் எனக்கு போயிட்டு இருக்கு, சந்திரமுகி படத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். சொன்னாங்க இல்ல சார் நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு வைரமுத்து சார் ஃபோன் பண்ணாரு. ம். அப்படின்னு நான் சொன்னேன், சார் கண்டிப்பா வர அப்படின்னு சொன்னேன், இதை வந்து நிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம், வைரமுத்து சார் வந்து உடனே நீங்க இங்க கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் நீங்க வராதீங்க, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி நான் போய் வைரமுத்து சாரை பார்த்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்க 2 பேரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த படங்கள் நல்லா ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நடக்கும், வர அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பேசுறதை கேட்டு பரவாயில்ல, இந்த மாதிரி ஆன் ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் சாருடைய வாய்ஸ் இப்படியெல்லாம் கூட பேசலாமா அப்படின்னு நான் அவர்கிட்ட தான் பார்த்தேன். சரி ஜேபி, மிமிக்கிரியில என்ன சாதிச்சீங்க? வெளிநாடெல்லாம் போயிருக்கீங்களா? வீடு காரெல்லாம் வாங்கிட்டீங்களா? செட்டில் ஆயிட்டீங்களா? என்னடா கேட்கலையேன்னு பார்த்தேன். நீங்களும் கேட்டீங்களா இந்த கேள்வியே? எல்லாரும் இதைதான் கேட்குறாங்க, என்ன செட்டில் ஆயிட்டீங்களா? செட்டில் ஆகணும்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காரு பங்களா இதெல்லாம் வாங்கணுமா, செட்டில் ஆகணுமா அப்படின்லாம் இல்லை. அதுக்கு ஒரு டைம் வரும், கண்டிப்பா அதெல்லாம் வாங்கணும் தான் ஆசை. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். வெளிநாடு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு வெளிநாடுன்னா சிங்கப்பூர் தான். கலக்க போவது யாருல நான் ஒரு கான்செப்ட் பண்றேன், அது வந்து கொஞ்சம் பிரபலமா பேசப்படுது. அது எப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வாய்ஸ்ல அனிமல்ஸ் எல்லாம் சவுண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த எபிசோடு பண்ண உடனே எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு, தீபாவளி ப்ரோக்ராமுக்கு நீங்க வரணும் அப்படின்னு விசா எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூருக்கு போனேன். அங்க போய் நான் உடனே ப்ரோக்ராம் வந்து பண்றதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுவேன், இங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு, என்னன்னா இங்க இல்லை, அதெல்லாம் கேட்பேன். அப்படி அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரை வந்து கேட்குறப்போ சொன்னாரு, இங்க வந்து பட்டாசெல்லாம் தீபாவளிக்கு வெடிக்க மாட்டாங்க, பட்டாசெல்லாம் இல்ல, சத்தமே வரக்கூடாது, புகை வரக்கூடாதுன்னாங்க. தீபாவளிக்கு பட்டாசு இல்லாம எப்படி, புரியுதா? ஆமா. சரி, எனக்கு மைண்ட்ல வந்தது என்னன்னா, புகை வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது, நெருப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு பட்டாசு எங்க இனிமேல் தயாரித்தா தான் உண்டு. சரி, நம்ம தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு இதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க. என்னன்னா, எல்லா நடிகருடைய வாய்ஸும் இந்த ராக்கெட்ல வச்சு அமிச்சாதான் அது எப்படி வெடிக்கும், புரியுதா? அப்ப நான் என்ன சொன்னேன், வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் மக்களே, நான் உங்க ஜேபி குமார், பார்க்க சூப்பர், பழகிட்டா சூப்பர். இது இங்க வந்து உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் தீபாவளி ராக்கெட் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது ராக்கெட் பட்டாசு, ஸ்கை ஷாட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நடிகர் எல்லாம் சொல்லணும், அந்த நடிகர் வாய்ஸ்ல நான் வந்து ஒரு ராக்கெட் ஓடுறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு ஏந்து
இளைய தளபதி விஜய் ராக்கெட் சொல்லிச்சு. முதல் ராக்கெட் இளைய தளபதி விஜய் ராக்கெட். அண்ணா அப்படின்னா அம்மா கைத்தட்டல். இது வந்து இந்த ஆடியோவில் அப்படி கேட்குது. நாங்கள் ப்ரொஃபஷனலா கன் மைக்கு அதில் வந்து நல்லா டிலேலாம் வச்சு பயங்கரமா இருந்தது. அப்படி விஜய் ராக்கெட் பண்ண உடனே ஒருத்தர் வந்து அஜித் கேட்டார். அஜித் கேட்ட உடனே அஜித் வாய்ஸ்ல ஒரு ராக்கெட்டு, அதே அப்ப அது ரொம்ப ஃபேமஸ். அது பண்ணேன். அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, சிங்கப்பூர்ல பரவாயில்லையே இப்படியெல்லாம் கூட மிமிக்ரி பண்ணுவாங்களான்னு எனக்கு கை கொடுத்து நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப பயங்கரமான வரப்பா பயங்கரமான முரடனா இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு ராக்கெட் கொடுங்க அப்படின்னாரு. எந்த